எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், திருத்தூதர் பணிகள் 11:21 வாசிக்கின்ற பொழுது, தேவனாகிய கர்த்தரினுடைய அப்போஸ்தலர்கள், ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள், அவர்களுக்கு தேவன் அற்புதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து வழிநடத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. நற்செய்தி அறிவிக்கிறார்கள், கிறிஸ்துவை அறிவிக்கிறார்கள். அறிவிக்கின்ற வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். எங்கெல்லாம் அவர்கள் போகிறார்களோ, எங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்து அவர்கள் பேசுகிறார்களோ, அங்கெல்லாம் தேவ மகிமை வெளிப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் அருமையான இந்த வசனத்தை கவனித்து பார்க்கின்ற பொழுது, கர்த்தருடைய கரம் அவர்களோட கூட இருந்தது. கர்த்தரின் கரம் அவர்களோட கூட இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் யோசிப்போம், நன்றாக ஜெபிக்கிறேன், என் குடும்பம் ரட்சிக்கப்படவில்லையே, என் குடும்பம் இந்த நாட்கள் தேவனை அறியவில்லையே, என் பிள்ளைகள் தேவனை அறியவில்லையே, ஐயா நான் சொல்லுகிற வார்த்தை யாரும் கேட்க மறுக்கிறார்களே என்றெல்லாம் அநேக நேரங்களில் நம்ம பலவீனப்பட்டு கொண்டு இருப்போம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இங்க வார்த்தை ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் அவர்களோட கூட இருந்தது. தேவனுடைய கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். சூப்பரான வார்த்தைங்க. தேவனின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை குறித்து பேசுகிறேன். நீங்களும் நானும் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். கர்த்தரின் கரம் நம்மோட கூட இருக்கிறதையும், தேவனுடைய கைவன்மை ஒவ்வொரு நாட்கள் நம்மிடத்திலிருந்து புறப்படுவதையும் நாம் பார்க்க முடியும். இயேசுவின் நாமத்தினால நல்ல கவனிங்க. இந்த கர்த்தருடைய கரம் நம் கையில் இருக்கிறது. கர்த்தருடைய கரம் நம்மை பிடித்திருக்கிறது. கர்த்தருடைய கைவன்மை நாம் பெற்றிருக்கின்ற பொழுது நாம் செய்கின்ற சகல காரியங்களும் நமக்கு நன்மையானதாகவே முடிகிறதுங்க. அது எந்த விதத்திலும் தீமையை கொடுக்காது, எந்த விதத்திலும் விளைவினங்களை கொடுக்காது. கர்த்தருடைய கரம் எப்பொழுதும் சரியான காரியங்களை செய்து நம்மை எல்லாவற்றிலும் உயர்த்தி கொண்டே தான் இருக்குமே ஒழிய பள்ளத்தை நோக்கி நம்மை உருட்டி விடாது தேவனுடைய கரம். நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை. நம்ம சில காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். என் தேவ கரம் எப்படிப்பட்டது அறிந்து கொள்ள வேண்டும். அவர் அழகாய் நம்மை உருவாக்கினவர். குயவன் கையில் இருக்கிற மண் பாண்டமாய் நம்மை தேவன் வைத்திருக்கிறார் அல்லவா? அவர் கையில் இருக்கிற மணிமுடியை தேவன் வைத்திருக்கிறார். நல்ல கவனிங்களேன். தேவன் தம்முடைய கைகளிலே மண் பாண்டமாய் நம்மளை எடுத்தவர், மண்ணாய் நம்மை எடுத்தவர், மணிமுடியாய் மாற்றினவர். சூப்பர்லாங்க. அவர் கரத்தில் முதல்ல எப்படி நம்மளை எடுத்தாரா? மண்ணாய் நம்மை எடுத்தார். இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை கைகளிலே மணிமுடியாய் நான் வைத்திருக்கிறேன். கரத்தில் இருக்கிற மணிமுடி, அழகுபடுத்தப்பட்ட மணிமுடி, அதிசயமாக்கப்பட்ட மணிமுடி, விலை உயர்ந்த மணிமுடியாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய கரம் அப்படி நம்மை உருவாக்குகிறதா இருக்கிறது. கவலைப்படாதீங்க. தேவனுடைய கைவன்மை என்ன செய்யும் தெரியுமா? நம்மை சரியான பாதையில் நடத்துவோங்க. நம்மை சரியான வழிகளில் நடத்தி நமக்கு அற்புதங்களை செய்கிறதா தேவனுடைய கரமாய் இருக்கிறது. இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. கர்த்தருடைய கரத்தை பற்றி கொள்ளுகிற பொழுது, கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது, நாம் நடந்து போகிற பாதைகளில் எல்லாம் தேவனுடைய பாதுகாப்பு உண்டாகி கொண்டு இருக்கும். அதனால இந்த வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளுங்க. என் தேவ கரம் என்னை படைத்திருக்கிறபடினாலே ஆண்டவரே எவ்வளவு நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படி சொல்லி பாருங்களேன். நீங்க என்ன படைச்சிருக்கிறீங்க. ஆண்டவர் ரொம்ப அழகை சொல்லுகிறாருங்க. என் நீதியின் வழக்கரத்தினாலே உன்னை தாங்குவே, என் நீதியின் வழக்கரத்தினாலே உன்னை தாங்குவே, என் கரம் உன்னை தாங்கி பிடிக்கிற கரமாய் இருக்கிறபடி என் பிள்ளையே நீ பயப்படாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ கலங்காத. நீ எதுக்கெல்லாம் கலங்கி கொண்டிருக்கிறையோ, இன்றைக்கு உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். என் கரத்தினாலே உன்னை தாங்கி 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 உலகம் நம்மளை தாங்க முடியாதுங்க. ஏன்னா அவ்வளவு பாரமாய் உலகத்திற்கு நம்ம இருப்போம். உண்மைதாங்க. சிலர் சொல்லுவாங்க, ஐயா எங்கள் தகப்பன் பாரமாய், தாய் பாரமாய், என் பிள்ளைகள் பாரமாய், ஐயோ என் புருஷன் பாரமாய், என் மனைவி பாரமாய், என் வேலை எனக்கு பாரமாய் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி பாரங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த பாரங்களை நீ அழுத்தி கொண்டிருக்கின்ற வேதனைப்படுகிறோமே. வேலையிலும் பயங்கர பாரம் இருக்கிறது, சமுதாயத்திலும் பயங்கர பாரம் இருக்கிறது. எங்க போனால் நெருக்கடி 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 என்று சொல்லக்கூடிய அருமையான பிள்ளையே, தேவனுடைய கரத்தில் உன்னை வைத்து தாங்குகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
அவர் நம்மை தாங்குகின்ற பொழுது நம்முடைய பாரத்தையும் சுமக்கிறவராய் தானே இருக்கிறார். அவர் நம்மை சுமக்கின்றவர். சில நேரம் சொல்லுவோம் தெரியுமா, என்ன செய்ய, பிள்ளையை பெற்றதுனால அதனுடைய எல்லா பிரச்சனைகளையும் நம்ம தான் சுமக்க வேண்டி இருக்குன்னு சொல்லுவோம் பாருங்களேன். நம்ம பிள்ளையாயிடுச்சு, பிள்ளையை பெற்றெடுத்துட்டோம், ஒரு வழி இல்லை, அதனால பிள்ளையை சுமக்கிறது மாத்திரம் இல்லை, பிள்ளையோட பிரச்சனையை சுமக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லுவோம் பாருங்களேன். ஆனால் தேவனுடைய காரியம் அப்படித்தாங்க. நம்மை பெற்றெடுத்தவர் அவர், நம்மை உருவாக்கினவர் அவர், பூமிக்கு கொண்டு வந்தவர் அவர். அவருடைய கரத்தில் நாம் இருக்கின்ற பொழுது நம்முடைய பாரங்களை எல்லாம் ஒரு சுமக்கிறவராய் இருக்கிறபடியினாலே எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ கலங்காத. இயேசுவின் நாமத்தினால அவர் சுமக்கிறவர். அவருடைய கரம் சாதாரண கரம் இல்லை. உலகத்தின் கரங்கள் நம்மை கைவிடலாம், கர்த்தரின் கரம் கைவிடாது. இயேசுவின் நாமத்தினால உலகத்தால் நம்முடைய பாரத்தால் தூக்கி சுமக்க முடியாதுங்க. நீங்களே யோசித்து பாருங்களேன். நம்மளே ஒரு 10 கிலோ, ஒரு 5 கிலோ ஒரு பொருளை தூக்கி கொண்டு வருகிற பொழுது எங்கேயாவது ஒரு இடத்துல அதை வைப்பதற்கு தானே நம்ம முயற்சி செய்வோம். ஐயா தூக்க முடியல, அந்த பாரம் ரொம்ப நேரம் என்னால் வைக்க முடியல, எங்கேயாவது இடத்துல வைத்து ரெஸ்ட் எடுப்போம் என்று சொல்லி அந்த பையை, அந்த கூடையை அதை இறக்கி வைப்பதற்கு தானே நம்ம பார்ப்போம். நல்லா யோசித்து பாருங்களேன். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லைங்க. நம்மளை இறக்கி வைக்க மாட்டார். நம்ம பாரத்தை அவர் மேலே இறக்கி வைக்கதான் அவர் கரம் பிடித்து நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். என் கையில் வை மகளே, என்னிடத்தில் நீ இருக்கிறாய், ஒன்று கவலைப்படாத என்று அவரிடத்தில் நம்ம சேர்ந்து கொள்ளுகிற பொழுது, அவர் தூக்கி சுமக்கின்ற பொழுது நம்முடைய பாரங்கள் நமக்கு தெரியாது, நம்முடைய வலிகள் நமக்கு தெரியாது. கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு நன்மை செய்வதை உணர்ந்து கொண்டே இருப்போம். நல்ல கவனிங்கள். எஸ்ரா இவ்வாறாக சொல்லுகிறாருங்க, கர்த்தரின் கரம் என் மேல் இருந்ததினாலே நான் திடன் கொண்டேன் என்று சொல்லுகிறாருங்க. என் ஆண்டவராகிய கர்த்தருடைய கரம் என் மேல இருந்ததினால நான் திடன் கொண்டேன், திடன் கொண்டேன், திடன் கொண்டேன். நான் திடன் கொண்டேன். கர்த்தருடைய கரத்தினால் தாங்க பலன் நமக்கு உண்டு. தெய்வ கரம் நம்மை திடனாய் மாற்றும். எந்த இடத்துல விழுந்து போய் இருக்கிறோம் அங்கே நம்ம தூக்கி நிறுத்தும். எங்கே விழ போகிற நேரமாக இருக்கிறது அங்கே தடுத்து நிறுத்தும். கர்த்தர் நம்மோட கூட இருந்து அற்புதங்கள் செய்கிறவராக இருக்கிறபடினாலே நீங்க சொல்லுங்க, தேவ கரம் என்னோட கூட இருக்கிறபடினாலே நான் பயப்படுவதில்லை. கலங்காதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தரே உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய கரம் பலத்த காரியங்கள் செய்யும். உங்க மேல அந்த அபிஷேகம் இருக்கு. கண்களை மூடுவோமா? பிதாவே, எங்கள் பிள்ளைகள் எல்லாம் கரத்தில் ஒப்புக் கொண்டிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில அற்புதங்கள் இன்றைக்கு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அதிசயங்கள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. பலன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. வல்லமை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தரின் கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஐயா. எல்லா தடைகளையும் என் ஆண்டவர் விலக்கி போடுவீராக. இந்த நாளில் பிள்ளைகளுக்கு அற்புதங்களை காண பண்ணுவீராக. தேவ மகிமை பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா துக்கங்களையும் மாற்றி ஆண்டவரே பிள்ளைகளை செழிக்க பண்ணுவீராக. பிள்ளைங்க மேல உங்களுடைய கரம் இருந்து இன்றைக்கு அற்புதங்கள் ஆண்டவரை காண பண்ணும்படியாய் நீ செய்கின்ற எல்லா காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினாலே நான் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.